ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கேரிஸ்டன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. நல்ல சுவையான சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ருசியான சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு குக்கர் எடுத்துக்கிறேன். 1 கப்பு துவரம் பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கிறேன். 2 கப்பு தண்ணியை சேர்த்துக்கிறேன். 5லேருந்து 6 பூண்டு பற்கள் பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் குக்கரை மூடி விசில் கொடுத்து பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். நான் இன்னொரு சைடு ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரம் சூடான பிறகு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸான பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் பாதியாக கிள்ளி இதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறேன். மீடியம் சைஸான 2 தக்காளி பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் செஞ்ச சாம்பார் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். நான் இங்கே சுரக்காய் எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பீசஸை நான் இதில் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். மசாலா எல்லாமே அதில் நல்லா கலந்த பிறகு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த பருப்பை நான் நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், பருப்பை நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் 1 கப்பு தண்ணியை சேர்த்து இந்த சுரக்காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், சேர்த்த தண்ணி ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. ஸோ சுரக்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் கடைஞ்சி வச்சுருந்த பருப்பை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஏற்கனவே எலுமிச்சப்பழ சைஸில் புளி எடுத்து புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து 1 கப் எடுத்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தேன், கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால மறுபடியும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். புளி தண்ணியை சேர்த்துருக்கிறதுனால ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன்.
ஸோ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் பாதியாக கிள்ளி இதில் சேர்த்து அந்த தாளித்த எண்ணெயை நான் இந்த சாம்பாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நல்ல சுவையான கல்யாண வீட்டு சாம்பார் தயார். இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சாம்பாரில் சுரைக்காய் மட்டும் கிடையாதுங்க, எந்த காய்கறிகள் வேணுனாலும் நம்ம சேர்த்து நல்ல சுவையான சாம்பாரை ரெடி பண்ணலாம்.